ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 8ஓட கண்டென்ட். ஓகேவா? ஸோ யூனிட் 8ல் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ நம்ம வீடியோ சீரீஸில் இதோட கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஓகேவா? இது மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வரிசையாக எல்லா கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீடியோ சீரீஸை மறக்காமல் எல்லாமே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், குழலினிது யாழினி என்பதம் மக்கள் டேஸ் விடுபட்ட திருக்குறளினுடைய அடியினை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறள். இந்த மக்களுக்கு அப்புறம் இது வந்து ரெண்டாவது கீழே இருக்கக்கூடிய அடியில் நமக்கு வந்து டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரே லைனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மழலை சொல் கேளாதவர் வருமா, சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படிங்கிறது வருமா, முந்தி இருப்பச் செயல் அப்படிங்கிறது வருமா, மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிறது வருமா? குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டுக்கு உண்டான சரியான பதில். செகண்டு, இருமை வகை தெரிந்து தீண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கெற்று உலகு. ஸோ அடுத்தடுத்த லைனில் வரும் திருக்குறள் நான் வந்து மொத்தமாகவே கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இத்திருக்குறளில் உலகில் பெருமைக்கு உரியவர்கள் யார் என்று திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். இருமை வகை தெரிந்து தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படிங்கிறது இதுக்கு உண்டான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விருந்தினரை பேணி போற்றி வாழ்பவரா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டு வாழ்பவரா அப்படின்னு பார்த்தா இல்லை, பெருமைக்குரியவராக இந்த குறளில் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து செயல்படுபவர்களை தான் நமக்கு வள்ளுவர் இந்த குறளில் பெருமைக்குரியவராக சொல்கிறாரு. மூணாவது கேள்வி, தெய்வம் தொழா அல் கொழு நற்றொழு நற்றொழு எழுவால் பெய்யென பெய்யும் மழை இக்குறட்பாவில் யாரை மேன்மையுடையவராக திருவள்ளுவர் போற்றி புகழ்ந்துள்ளார்? ஸோ கணவனை தவிர மீதி யாரையும் கடவுளாகவோ அதாவது வணங்காதவோ இருக்கக்கூடிய அந்த மனைவி மழையை பெய் அப்படின்னு சொன்னால் மழை கூட பெய்யும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து மனைவி அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. இந்த குறளில் மேன்மையுடையவராக வள்ளுவர் மனைவியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாலாவது கேள்வி, வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயருடைய திருவள்ளுவர் எந்த காலத்தை சார்ந்தவர்? கிமு 31. கொஸ்டின் நம்பர் 5, டேஸ் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் இத்திருக்குறளில் எவை நான்கு ஒரு மனிதனினுடைய அறவழிக்கு பொருந்தாதவையாக கூறுகிறார்? கோபம் கடுஞ்சொல் தீய பழக்கம் பெரியோர் சொல் கேளாமையா, பொறாம ஆசை சினம் கடுஞ்சொல்லா, இன்சொல் வன்சொல் சினம் தீய பழக்கமா, கடுஞ்சொல் கோபம் பெரியோர் சொல் கேளாமை ஆசையா? இதில் சரியான பதில் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல். இந்த நாலும் தான் நமக்கு இன்னா சொல்லாக நமக்கு வள்ளுவர் வந்து கொடுத்துருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 6, அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் டேஸ் மறுபடியும் கீழையும் டேஸ் அளாவிய கூழ் திருவள்ளுவர் அமிழ்திடும் மிக இனிது என்று இந்த குறள் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ, தம் பிள்ளைகளின் சிறு கையால் அளாவ பெற்ற உணவு. கொஸ்டின் நம்பர் 7, வானின்று உலகம் வழங்கி வருதலால் வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்றுணரற்பாற்று மேற்கண்ட குறளில் மலையை திருவள்ளுவர் எதனிடம் ஒப்பிடுகிறார்? ஸோ இங்கே மலையை நமக்கு எது கூட ஒப்பிடுவார்னா அமிழ்தத்து கூட இந்த குறளை ஒப்பிட்டிருப்பார். வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்று உணரப்பாற்று அப்படிங்கிறதுல அமிழ்தத்து கூட இந்த குறளை வந்து ஒப்பிட்டிருப்பார் மலையை. கொஸ்டின் நம்பர் 8, இனிய உளவாக இன்னாத கூறல் இத்திருக்குறளினுடைய பொருளை கண்டறிக. சரியான பதில் வந்து கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகத்தான் இந்த குறளில் சொல்லியிருப்பார். நல்லதை விட்டுட்டு கெடுதலை எடுத்து நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கொஸ்டின் நம்பர் 9, வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ் வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவர் என்று தமிழர்களினுடைய மேலான விருந்தோம்பல் பண்பை உணர்த்தக்கூடிய திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். ஸோ போகக்கூடிய அந்த விருந்தோம்பல் வந்த அந்த நபரை அனுப்பி விட்டுட்டு அடுத்து யாரா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த தமிழர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த விருந்தோம்பன் அப்படின்னு சொல்கிறோம். வந்தவங்களை உபசரிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 10, அன்பிற்கும் உண்டோ
அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிற் பூசல் தரும். இக்குறட்பாவில் ஆர்வலர் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி சரியான பதில், அன்புடையவர் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். சரியா? இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த வீடியோ சீரீஸில் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஆட் பண்ணிகிட்ருப்போம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.